ஓட்டை உடைசலான பயணிகள் நிழற்குடை, பராமரிப்பின்றி பாலடைந்துள்ள பொது கழிவறை, கேட்பாரற்று கிடப்பதாலேயே சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது கும்பகோணம் பேருந்து நிலையம். அலங்கோலமாக காட்சியளிக்கும் ஆன்மீக நகரின் அவல நிலையை சற்று தெளிவாக பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நவக்கிரக கோவில்களுக்கு தினமும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இப்படி திரளானோர் வந்து செல்லும் இந்த கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் கழிப்பறை வசதிகளோ அல்லது தாகத்தை தீர்க்க குடிநீர் வசதியோ சரிவர செயல்பாட்டில் இல்லை. இதனால் வேறு வழியின்றி திறந்த வெளியை கழிப்பிடமாக பயன்படுத்த வேண்டிய அவல நிலைக்கு பயணிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக கும்பகோணம் பேருந்து நிலையம் முழுவதும் எப்போதும் துர்நாற்றம் வீசியபடி காட்சியளிக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு மகாமகத்தின் போது கும்பகோணம் பேருந்து நிலையம் பல கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டது. அதில் கழிவறை, ஏசி வசதியுடன் கூடிய பயணிகள் காத்திருப்போர் அறை, நகர பேருந்துகளுக்கு என தனியாக பேருந்து நிலையம் என ஸ்மார்ட் பேருந்து நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் தற்போது ஏசி பயணிகள் காத்திருப்போர் அறை முழுவதுமாக சேதமடைந்து மது பிரியர்களின் கூடாரமாகவும் சமூக விரோத செயல்கள் நடக்கும் இடமாகவும் மாறியுள்ளது. கோவில் மாநகரம் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய பேருந்து நிலையம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போனாலே ஒரே துர்நாற்றம் வீசுது. என்ன காரணம்னாக்கா அங்கே உள்ள நகராட்சியால் கட்டப்பட்ட அந்த லட்டிலாம் பூட்டி கிடக்கு. பயணிகளும் பஸ் கண்டக்டரோ டிரைவரோ வரவங்களும் ஓப்பன் பிளேஸ்லேயே மலம் கழிக்கிறனால ஒரே நாற்றம் அடிக்குது. ஆன்மீக நகரின் அலங்கோலத்தை உடனடியாக சீரமைத்து மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து முகம் சுளித்தவர்களை இன்முகத்தோடும் வரவேற்கும்படி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் அமைந்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் ஞானசேகர்.